இனி அவ்வளோதான். இனி கூட்ட மாட்டேன்டாரு. கரண்ட் பில்லுக்கு கூட்டினாரு, எல்லாத்துக்கும் கூட்டினாரு. இனி யுத்தம் இருக்கின்றன்னு சொன்னாங்க. யுத்தம் இருக்கிறதுக்கு அதுக்கு கிசி எந்த விதமான பாதிப்பும் இல்லைண்டாங்க. கடைசிக்கு இப்போ பார்த்தா பெட்ரோல் டீசல் கூட்டியாச்சு. மக்கள் எப்படி நாங்கள் அயர்கள் ஓட்டி தொழிலில் எப்படி நாங்கள் செய்ய போகிறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. பாப்பதுக்கு ஜனாதிபதி தான் நல்ல ஒரு முடிவு வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்மளும் கவர்மெண்ட் போகிற போக்குல தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன பண்ண அயர் ரோடு முடிவா அயர் ஓடுறது அப்படிதான். கஸ்டமருக்கு நம்ம கொஞ்சம் கூட கேட்டாலும் மலைப்பாங்க. திரும்ப என்ன செய்ய அவங்க சொல்கிற கணக்கு தான் ஓட இருக்கு. டீசல் விலை கூட்டி இருக்கு. என்ன சொல்ல இனி அவ்வளோதான். இனி கூட்ட மாட்டேன்டாரு. கரண்ட் பில்லுக்கு கூட்டினாரு, எல்லாத்துக்கும் கூட்டினாரு. இனி யுத்தம் இருக்கின்றன்னு சொன்னாங்க. யுத்தம் இருக்கிறதுக்கு அதுக்கு கிசி எந்த விதமான பாதிப்பும் இல்லைண்டாங்க. கடைசிக்கு இப்போ பார்த்தா பெட்ரோல் டீசல் கூட்டியாச்சு. ஏதோ இப்படியே போயிட்டு இல்லை, இதுக்கு மேலே போனாலும் நாங்கள் பேசாம தான் இருக்கோம். ஒன்றும் பேசுறதுக்கு வழி இல்லை. எந்த சாமானத்தில் விலை கூட்டிருக்கி, எந்த சாமான் விலை கூட்டிருக்கு. இன்றைக்கு எடுக்க போனால் அரிசியிலேருந்து கூடத்தான் இருக்கு. அரிசியிலேருந்து கூடத்தான் இருக்கு. எதுவுமே குறைஞ்சது பாடு இல்லை. மிக நன்றி அவங்க நாட்டு ஜனாதிபதிக்கு, மிக நன்றி. இப்போ 12 ரூபா கூட்டிருக்கு பெட்ரோல். 12 ரூபா கூட்டிருக்கு. 10 ரூபா 12 ரூபா 12 ரூபா. இப்போ 305 ரூபா பெட்ரோல் டீசல். பெட்ரோல் தெரியாது. இது மக்கள் எப்படி நாங்கள் அயர்கள் ஓட்டி தொழிலில் எப்படி நாங்கள் செய்ய போகிறதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. பாப்பதுக்கு ஜனாதிபதி தான் நல்ல ஒரு முடிவு வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும். சிவில் காசு கூட்டுறதா? சிவில் காசு கூட்டுறது தான். அது வேற ஒன்றுமே இல்லை, விலையை கூட்டுறது தான். கூட்டிருக்கு. கூட்டும் போது அப்படிதான் பஸ் நிறைய கூட்டுவாங்க. கூட்டும் போது நிறைய கூட்டுவாங்க, குறைக்கும் போது 10 ரூபா 12 ரூபா குறைப்பாங்க. அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு நம்ம கவர்மெண்ட். என்ன பண்ண, நம்மளும் கவர்மெண்ட் போற போக்குல தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன பண்ண அயர் ரோடு முடிவா அயர் ஓடுறது அப்படிதான். கஸ்டமருக்கு நம்ம கொஞ்சம் கூட கேட்டாலும் மலைப்பாங்க. திரும்ப என்ன செய்ய அவங்க சொல்ற கணக்கு தான் ஓட இருக்கு. ஏன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம 100 ரூபா ஓடுறோம். இப்போ அது 120 ரூபான்னு கேட்டால் அவங்க ஒரு மாதிரி தான் யோசிப்பாங்க. என்ன பண்ண, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. మళ్ళీ మొదట කියන්නේ పెట్రోల్ වැඩි කරලා තියෙනවා. 15 ரூபா கூட. 15 ரூபா கூட. என்ன செய்யறது? என்ன செய்யறது? இது தெரியவே தெரியாம திடீர்னு பஸ் காஸ்ட் விலை கூட்டுறதா? பஸ் காஸ்ட் கட்டணம் இனி கூட தானே வேணும். டீசல் விலை கூட்டினாங்க, பஸ் கட்டணம் கூட தானே வேணும். 7 ரூபா கூட்டிருக்கு. விலை கூட்டிக்கிட்டு தான் தொடர்ந்து சாமான் விலை கூட்டிக்கிட்டு தான் போகுது. எங்களுக்கு சிரமமாக இருக்குது. என்ன சொல்கிறது டாக்டர்? பெட்ரோல் 12 ரூபா கூட்டிருக்கு. அதுதான், அது வந்து ஒரு நிரந்தர விலையாக இருக்கும் எங்களுக்கு. அந்த அளவுக்கு சம்பளம் கூடுறதும் இல்லை. சம்பளம் வந்து ஒரே சேமாக தான் இருக்குது. சம்பளமும் கூடுனா எங்களுக்கு சந்தோஷம் தான்.